இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்ய போறோம். அதுக்கு வந்துட்டு இது மாதிரி கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கத்திரிக்காய் எடுத்துட்டு காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு இது மாதிரி நீள நீளமா சின்ன சின்னதா கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில ஏன் போறோம்னா கத்திரிக்காய் கலர் வந்து கருக்காம அப்படியே இருக்கும். அதுக்காக கத்திரிக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில போட்டு வச்சிருங்க. இதுக்கு பெருசா எதுவும் மசாலாலாம் எதுவும் தேவையில்லைங்க. பூண்டு, ஒரு அரை பெரிய வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாத்தூள், இந்த பொடி வந்து ஜீரகம், மிளகு, வரமல்லி, வரமிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அந்த பொடி, கருவேப்பிலை, இவ்வளவுதான். வாங்க கத்திரிக்காய் செய்யலாம். இப்போ கத்திரிக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியுதுங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வந்து கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே தான் இந்த கத்திரிக்காயை வறுக்க போகிறோம். கைவிடாமல் அப்பப்போ தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இது மாதிரி கத்திரிக்காயை வந்து பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அப்பப்போ தட்டை ஓப்பன் பண்ணி நல்லா கத்திரிக்காய் வெந்து வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா 3/4 ஸ்டேஜுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், ஜீரகம், மிளகு, வரமல்லி, வரமிளகா இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்க பொடி, இதையும் போட்டு நல்லா கிண்டி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, நம்ம கத்திரிக்காய் வறுவல் சூப்பரா குயிக்கா ரெடி ஆயிருச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.